எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி நியூஸ்ல நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதோட உச்சகட்டத்தை நேத்து பாகிஸ்தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. 17 ராணுவ வீரர்கள் 4 தீவிரவாதிகள் இந்த ஒரு அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்காங்க. ஸ்ரீநகர்ல இருந்து 350 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உரி அப்படின்ற பகுதியில இந்த ஒரு தாக்குதல் காலைல 5:30 மணிக்கு நடந்திருக்கு. கரெக்டா ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டை ரிலீவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல வெடிகுண்டுகள் வீசி தாக்குனதுனால நமக்கு சேதம் அதிகமாகி இருக்குங்க. ஒரு தாக்குதல்ல அதிகமான உயிர்கள் போறது ரொம்ப வருடங்கள் கழிச்சு இப்போதான் சொல்லிட்டு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. இதுக்கு காரணம் ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற தீவிரவாத அமைப்பு தான். அதோட தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தான்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த சதித்திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி பிரதம மந்திரி அறிவிச்சிருக்காரு. வந்தவங்க வெளிநாட்டுக்காரங்க, அவங்க கிட்ட நவீன ஆயுதங்கள் இருந்துச்சு, பயிற்சிகள் அளிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்வர் இந்த பகுதியில ஒரு போர் மாதிரியான சூழ்நிலையை உருவாக்க தான் இந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தாக்குதல் அப்பவும் இப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா கோழ மாதிரி தீவிரவாதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் விளையாடுறது தாங்க சங்கடமா இருக்கு. இன்றைக்கி 80வது நாளில் கரெக்டாக அவனை கொன்று தூக்கிட்டு விட்டாங்க. நான் சிபிஐக்கு விட்டு தான் என் பாடி வாங்க முடியும். நான் அதுக்கடிட்டு நான் வாங்க முடியாது. இப்போ கிட்டத்தட்ட கண்டுபிடிக்க போயிட்டோம், யார் என்னன்னு கிட்டத்தட்ட போயிட்டோம். ஸோ போன இடத்துல கொண்டாச்சு, கொண்டுட்டா அப்புறம் யாருக்கும் தெரியாதுல்ல.